உங்கள் நடுவே நான் உலாவுவேன், நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். லேவியர் 26 12வது வசனம். லேவியராகமம் 26 12வது வசனம். கடவுள் ஒரு அழகான ஒரு உடன்படிக்கையின் உறவை இந்த நாள்ல நம்ம கொடுக்குறாருங்க. நீங்கள் எல்லாரும் என் மக்கள். ஐ எம் யுவர் காட், யூ ஆர் மை பீப்புள். நான் உங்கள் கடவுளாயிருக்கிறேன், நான் உங்கள் தேவனாயிருக்கிறேன் அப்படின்ற. அப்போ இது ஏதோ சாதாரணமான வார்த்தை அல்ல. அப்போ இது நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூடவே நான் உலாவிட்டு இருப்பேன், உன் கூடவே நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி என்பது மனிதர்கள் கொடுக்குற வாக்குறுதி போல அல்ல. கடவுள் கொடுக்கிற இந்த வாக்குறுதி நிலையானது. என்றுமே ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் இருப்பார். அப்ப ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம செய்தாதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். இப்போ ஒரு கேள்வி நீங்க உங்களுக்குள்ள ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா? எனக்குள்ள ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா? நமக்குள்ளே ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா, என்கிட்ட ஆண்டவர் இருக்கிறார், என் உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கிறார். இந்த பதில் எல்லாருமே நம்ம சொல்லுவோம். கிறிஸ்தவர்களா நமக்கு அது பழக்கப்பட்ட ஒன்று. ஆனால் உண்மையிலேயே இயேசு நம்முடைய உள்ளத்துல இருந்தால், ஆண்டவர் நம்மோடு உலாவிட்டு இருந்தால், நம்மோடு இருந்தால், அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய வாழ்வாகவே மாற, இயேசுவாகவே நாம் மாற வேண்டும். இயேசுவின் வாழ்வை பிரதிபலிக்கிறவர்களாகவே நாம் காணப்படணுங்க. அப்போ ஆனால் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவருடைய எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன உதாரணத்தின்படியா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். அதாவது ஒரு சிற்பி என்ன பண்றாரு, ரொம்ப அழகா ஒரு சாதாரண கல்லை எடுத்து அழகாய் அதுல அந்த ஒரு கல்லை அழகான ஒரு ஓவியமாக அவர் என்ன பண்றார், அது அழகாய் சித்தரித்து ஒரு அழகான ஒரு இறைவனுடைய இயேசுவினுடைய திருவுடலாக அதை மாற்றுகிறார். அதே போல ஒரு மரம் வெட்டி என்ன செய்கிறார்னாக்கா, அந்த ஒரு நல்ல பெரிய தடியா அடர்ந்த அந்த மரத்தை அதை அழகு செய்து அதை தேவையில்லாததெல்லாம் எடுத்து அதன் பிறகு அதிலே இயேசுவினுடைய முகத்தை அழகாய் வரைந்து விடுகிறார். அப்போ இதை பார்த்த ஒரு நபர் போய் கேட்கிறார், சிற்பி இடத்திலும் அந்த மரம் வெட்டுகிறார், இது சாதாரண ஒரு மரம் தானே, இது சாதாரணமான ஒரு கல்லு தானே, ஆனா இந்த கல்லுக்குள்ள நீங்க எப்படி இயேசுவின் ரூபத்தை நீங்கள் உங்களால முடிந்தது அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த 2 பேருமே சொன்ன ஒரு பதில் என்னன்னாக்கா, அது மரம் தான், அது சாதாரண கல்லுதான், ஆனால் அதிலிருந்த தேவையற்ற காரியங்களை நாங்கள் நீக்கி விடுவோம். இயேசு அங்கே இருக்கிறார், நாங்கள் தேவையற்ற காரியங்களை செதுக்கி எடுத்து விட்டோம்னாக்கா இயேசுடைய உருவத்தை நம்மால பார்க்க முடியும். அப்ப இறைவன் எல்லா இடங்களிலும், எல்லா இடத்திலும், எல்லா பொருட்களிலும் ஆண்டவர் இருக்கின்றார். அதுக்கான ஒரு உதாரணம், கல்லிலும் இருக்கிறார், மரத்திலும் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அப்படி இருக்கிறார், நம்ம கிட்டே இருப்பார். அப்ப நம்ம கிட்ட ஆண்டவர் இருக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இடத்திலும் தேவையில்லாத காரியங்கள் அநேகம் உண்டு, அதெல்லாம் நாம் தவிர்த்து விடும்பொழுது, கடவுளுக்கு எதிரான காரியங்களை தவிர்த்து விடும்போது, இயேசுவுக்கு பிரியமானதை நாம் நடப்பிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு என்றென்றும் நம்முடைய உள்ளத்தில வாசமா இருக்கிறவரா இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவை சுமந்திருக்கிற நாம் இயேசுவாகவே இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து காட்டுவோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு உடன் இருக்கிறவர், எப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் உண்மை பிரதிபலித்து வாழ கிருபை தாரும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.